ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம பச்சை மிளகா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அறுவடை செய்யலாம். பச்சை மிளகா வந்து கிலோ என்ன விலைக்கு விற்கிதுன்னு உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காய் வந்து நிறைய இருக்குது, அறுவடை செஞ்சுக்கலாம். இவ்வளோ நாளாக பழுத்த மிளகாய் மட்டும் பறிச்சுங்க. இனி வந்து மஞ்சள் வந்து அறுவடைக்கான டைம் வந்துருச்சு. அதனால் வந்து இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் பறித்து கொண்டு போய் தண்ணியில் வேக வச்சு காய வச்சுக்கிட்டோம்னா நம்ம காஞ்ச மிளகாய் மாதிரியே பயன்படுத்திக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நிறைய பேர்த்துக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த பச்சை மிளகாய் வந்து இப்படி பறித்து கொண்டு போய் வந்து நம்ம குண்டாவில் தண்ணி ஊற்றி உள்ளே போட்டு வேக வச்சு நல்லா வெந்த அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு வெயில் ஒரு 10 நாள் காய வச்சு அள்ளி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து காய்ஞ்ச மிளகாய் மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எவ்வளோ பச்சை மிளகாய் இருக்குதுன்னு. இன்றைக்கி 10 கிலோ பச்சை மிளகாய் வந்து நம்ம அறுவடை செய்கிறோம். அந்தளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் வந்து வருஷம் இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் செடியில் விடாமல் இந்த மாதிரி பறித்து அறுவடை செஞ்சு நல்லா வெயிலில் வந்து நல்லா வேக வச்சு காய வச்சுக்குவோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாயோடவே டேஸ்ட் வந்து குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நான்வெஜ் குழம்புக்கெல்லாம் போடும்போது சூப்பராக இருக்கும். மசாலா அரைக்கிறதுக்கெல்லாம் இந்த காஞ்ச மிளகாய் போடும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து நம்ம வரமிளகாய் விடவே இந்த பச்சை மிளகாய் வந்து காய வச்சுக்கிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிலோ வந்து உங்கள் ஊரில் என்ன விலைக்கு விற்கிது பச்சை மிளகாய் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லா பச்சை மிளகாய் வந்து நம்ம அறுவடை செஞ்சாச்சு. இந்த பழுத்து மிளகாயெல்லாம் தனியாக காய வச்சுக்கிட்டு பச்சை மிளகாயை வந்து வேக வச்சு காய வச்சுக்கணுங்க. இன்றைக்கி இந்த வேலை தான் வந்து நம்ம தோட்டத்தில் செஞ்சோம். கடைசியாக பார்த்திங்கன்னா எலுமிச்சை மிளகாவும் வந்து நிறைய பழுத்திருந்துச்சு, அதுலேயும் 2 பறிச்சாச்சு. இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.